தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வந்து கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் பவுன்சர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமாக அவருடைய ரசிகர்களை வந்து தூக்கி போட்டாங்க. இந்த கொலை முயற்சி அப்படிங்கிற மாதிரி பல பிரிவுகளில் கிட்டத்தட்ட 3 பிரிவுன்னு நினைக்கிறேன். அவர் மேலே வந்து புகார் தெரிவித்து அவரை அரெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. கேஸ் போட்டுருக்கதா சொல்கிறாங்க. சரத்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் கூட இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்துட்டு கேஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்கில் வந்துட்டு விஜய் கைது பண்ண போகிறாதா அந்த பவுன்சர்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ கேஸ் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுக ஆகட்டும், மற்ற கட்சிகள் அவரை வந்து விட்டுறணும். அவரை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் தானாகவே அழிஞ்சு போயிடுவான். அந்த இடத்துல விஜய் இருந்தாலும் சரி, இல்லை மற்றவன் எவன் இருந்தாலும் சரி, இல்லை அஜித்தே வந்து இருந்தாலும் சரி. இப்போ இவங்க அவனை போட்டுவிட்டு நோண்ட வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அவனை இழுத்தடிக்க ஆரம்பித்து இதை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ட்ரெண்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா அவன் பாட்டுக்கே கடந்தான் அவனை உசுப்பி விட்டு அவன் 10 பைசாவுக்கு போகாதவன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அஜித் கூட கம்பேரிசன் பண்ணி அவன் வந்துட்டு கொஞ்சம் பேர் வாங்கினான். அடுத்தது ரஜினி படத்தை மிஞ்சிட்டாரு, வசூலில் வந்துட்டு பின்னிட்டார், வசூலில் வந்து பின்னி சடை போட்டுட்டாரெலாம் சொல்லி எந்த அளவுக்கு கட்டுக்கதை கட்டணுமோ அந்தளவுக்கு கட்டுக்கதைகள், சினிமாவை மிஞ்சிய கட்டுக்கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரில் பரவப்பட்டுச்சு. இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரிசாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும் 500 கோடி தாண்டிச்சு, 400 கோடி தாண்டிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க படம் அந்த தெருக்கோடியை கூட தாண்டவே இல்லை. அந்தளவுக்கு தான் இவனுங்க லட்சணம். இவனுங்க சும்மா இவனுங்களை பற்றி இவனுங்க எல்லாம் பேச போய் ட்ரோல் பண்ண போய் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சார்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் சும்மா கிடந்தார். அவரை போய் ட்ரோல் பண்ண போய் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு அவர் பிரபலமானார். அதை அவர் நடித்த படம் வந்து அவரை பிரபலமாக்கு சொல்லி இவங்க பண்ண ட்ரோல் தான். அவர் வந்து அதில் ட்ரெண்டிங் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பிரபலமானது. அந்த மாதிரி தான் இப்போ இவங்க போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சும்மா அவனை பிடிச்சி வச்சுட்டு கேஸு அது இதுன்னு போட்டு அவனை உசுப்பி விட்டு அவனை ஊர் உலகம் பூரா பேச வச்சு அவனை பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் இந்த நாயை வளர்த்து விட்றதுலாம் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறத என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.